கோவை மாவட்டத்தில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளில் வாக்குப்பதிவுக்கான முன்னேற்பாடு பணிகள் குறித்த விவரங்களை நமது மண்டல தலைமைச் செய்தியாளர் குருசாமியிடம் கேட்கலாம். குருசாமி, தேர்தலுக்கான இறுதிக்கட்ட பணிகள் எவ்வாறு நடைபெற்று வருகிறது? அலுவலர்களுக்கு என்னென்ன அறிவுறுத்தல்கள் முக்கியமாக வழங்கப்பட்டு வருகிறது? லாவண்யா, தமிழக சட்டமன்ற தேர்தல் இன்றைய தினம் நடைபெற இருக்கிறது. இதற்காக விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை 10 சட்டமன்ற தொகுதிகளிலும் இதற்கான ஏற்பாடுகள் முழுமையாக செய்யப்பட்டிருக்கின்றன. தற்பொழுது வாக்குச்சாவடிகளில் தேர்தல் அதிகாரிகள் தற்பொழுது தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை 1035 மையங்களில் 3563 வாக்குச்சாவடிகள் உள்ளன. இந்த வாக்குச்சாவடிகள் அனைத்திலுமே தற்பொழுது தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது காலை 5:30 மணி அளவில் மாதிரி வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. தற்பொழுது அந்த அரசியல் கட்சிகளின் முகவர்கள் முன்னிலையில் இந்த மாதிரி வாக்குப்பதிவானது நடைபெற இருக்கிறது. இதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அரசியல் கட்சிகளுடைய முகவர்களும் தேர்தல் அதிகாரிகளும் தற்பொழுது தயார் நிலையில் தற்பொழுது இந்த வாக்குச்சாவடி மையங்களில் இருக்கிறார்கள். சரியாக காலை 7 மணிக்கு தேர்தல் வாக்குப்பதிவு துவங்க இருக்கக்கூடிய நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதிகாலையிலேயே பணிக்கு வந்துவிட்ட தேர்தல் அதிகாரிகள் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் உள்ளிட்டவற்றை ஒரு முறை ஆய்வு செய்து தற்பொழுது மாதிரி வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் அனைத்தையும் தயார் நிலையில் வைத்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் இந்த மாதிரி வாக்குப்பதிவானது அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் நடைபெற இருக்கிறது. தேர்தல் அரசியல் கட்சிகளின் முகவர்கள் மற்றும் தேர்தல் அதிகாரிகள் முன்னிலையில் இந்த வாக்குப்பதிவு மாதிரி வாக்குப்பதிவானது நடத்தப்பட இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து சரியாக காலை 7 மணி அளவில் வாக்குப்பதிவானது துவங்க இருக்கிறது. இந்த வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் அனைத்தும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை மொத்தம் 183 வாக்குச்சாவடிகள் பதட்டமான வாக்குச்சாவடிகள் என கண்டறியப்பட்டிருக்கிறது. அந்த பதட்டமான வாக்குச்சாவடிகளில் மட்டும் கூடுதல் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக மத்திய ரிசர்வ் போலீஸ் படையினர் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. மற்ற வாக்குச்சாவடிகளில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் இந்த கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் இந்த வாக்குச்சாவடிகளில் நடைபெறக்கூடிய நிகழ்வுகள் அனைத்தும் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. தற்பொழுது இந்த மாதிரி வாக்குப்பதிவானது துவங்கியிருக்கிறது. மாதிரி வாக்குப்பதிவினை அரசியல் கட்சிகளின் பிரமுகர்கள் தற்பொழுது பார்வையிட்டு வருகிறார்கள். நம்மளுடைய நேரடி காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மாதிரி வாக்குப்பதிவு துவங்கி இருக்கக்கூடிய நிலையில் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் இருக்கக்கூடிய வாக்குப்பதிவு இயந்திரங்கள் முறையாக செயல்படுகின்றன என்பது குறித்து அந்தந்த வாக்குச்சாவடி மையங்களில் இருக்கக்கூடிய முகவர்கள் நேரடியாக அந்த மாதிரி வாக்குப்பதிவில் தற்போது ஈடுபட்டு இருக்கிறார்கள். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அனைத்து வாக்குச்சாவடி மையங்களிலும் இந்த மாதிரி வாக்குப்பதிவானது காலை 5:30 மணி முதல் 6 மணி வரை தொடர்ச்சியாக நடைபெற இருக்கிறது. அந்த மாதிரி வாக்குப்பதிவின் பொழுது வாக்குப்பதிவு இயந்திரங்கள் முறையாக செயல்படுகிறதா, வாக்குப்பதிவுகள் சரியான முறையில் இருக்கிறதா என்பதை அவர்கள் அந்த முகவர்கள் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த பணிகள் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தேர்தல் அதிகாரிகள் அனைவருமே தற்பொழுது தயார் நிலையில் இருக்கிறார்கள். கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் 10 சட்டமன்ற தொகுதிகளிலும் அனைத்து பணிகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு துவங்க இருக்கிறது. அதற்கான விரிவான ஏற்பாடுகள் தற்பொழுது செய்யப்பட்டிருக்கிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி குருசாமி. நீங்க இணைப்பில் இருங்க, தொடர்ந்து பேசலாம்.